1944ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள ரவிபுரத்தில் பிறந்தவர் பி. ஜெயச்சந்திரன். இவரின் அண்ணனும் ஜேசுதாஸின் நண்பருமான சுதாகரன் ஜெயச்சந்திரனை பின்னணி பாடகர் ஆவதற்கு ஊக்கப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் 1967ஆம் ஆண்டு வெளியான குஞ்சாலி மரக்கார் என்ற மலையாள திரைப்படத்தில் பி. பாஸ்கரன் எழுதி சிதம்பரநாத் இசையமைத்த ஒரு முல்லைப்பூ மாலமாய் என்ற பாடலை பாடி தென்னிந்திய சினிமாவிற்கு அறிமுகமானார் ஜெயச்சந்திரன். மயக்கும் குரலால் ரசிகர்களை தற்போது வரை தன்வசப்படுத்தி வைத்துள்ள ஜெயச்சந்திரன் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்தி உள்ளிட்ட மொழிகளில் 16,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். 1973ஆம் ஆண்டு வெளியான அலைகள் திரைப்படத்தில் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் பொன்னென்ன பூவென்ன என்ற பாடலை பாடியதன் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் ஜெயச்சந்திரன். அது மட்டுமல்லாமல் தமிழின் முன்னணி நடிகர்களான ரஜினி, கமல்ஹாசன், விஜயகாந்த், விஜய் உள்ளிட்டவர்களின் படங்களில் இவர் பாடிய பாடல் மக்கள் மனதில் இன்றும் நீங்கா இடத்தை பிடித்துள்ளது. வைதேகி காத்திருந்தாள் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு, நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உள்ளிட்ட பாடல்கள் இன்றும் மக்கள் மனதில் அசை போடும் அளவிற்கு உள்ளன. எஸ்.பி. பாலசுப்ரமணியம், கே.ஜே. ஜேசுதாஸ் போன்று இளையராஜாவின் இசையில் ஏராளமான பாடல்களை பாடி ரசிகர்களின் மனதை கட்டி போட்டவர்தான் பி. ஜெயச்சந்திரன். பூவே உனக்காக திரைப்படத்தில் பாடகி சுனந்தாவுடன் அவர் சேர்ந்து பாடிய சொல்லாமலே யார் பார்த்தது என்ற பாடல், கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்தில் ஒரு தெய்வம் தந்த பூவே உள்ளிட்ட பாடல்கள் என்றென்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா மட்டுமின்றி சங்கர் கணேஷ், தேவா, வித்யாசாகர், ஏ.ஆர். ரகுமான் என பல தலைமுறை இசையமைப்பாளர்களுடன் பணியாற்றி ஏராளமான சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்தவர்தான் பி. ஜெயச்சந்திரன். இதனால் சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருது, கேரள மாநில திரைப்பட விருதுகள், தமிழ்நாடு அரசின் கலைமாமுனி விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பாடகர் ஜெயச்சந்திரன் பெற்றுள்ளார். சுமார் 60 ஆண்டுகளாய் இசை உலகை ஆட்சி செய்து ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த ஜெயச்சந்திரன் தமது 80வது வயதில் உலகை விட்டு மறைந்தார். உடல் நலக் குறைவு காரணமாக கேரளாவில் உள்ள திருச்சூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஜெயச்சந்திரன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மண்ணுலகை விட்டு அவர் விடை பெற்றாலும் அவரது குரல் என்றும் காற்றில் ஒலித்துக் கொண்டே இருக்கும்.